ஹாய், ஹலோ மக்களே! குட் மார்னிங். இன்னைக்கு மார்ச் 30. டைம் சரியா 10:12 ஏஎம். சரியா? ஆ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹி, ஷி, இட்டு கூட இஸ், ஐஎஸ் எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஐ ஆம் பத்தி பார்த்தோம். ஐ ஆம்ல எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்குறது, அப்புறம் பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எப்படி கேள்விகள உருவாக்குறது, அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது, அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எப்படி கேள்விகள உருவாக்குறது, இது எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் மெதுவா தான் போறேன். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறோம். ஏன்னா நான் சொல்லிர்றேன் ரீசனு. 15 மினிட்ஸ் தான் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவுக்கும். சரியா? கொஞ்சம் அதிகமா போனாலும் மக்கள் வந்து கவனிக்கிறது இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும். அதனால 15 டூ 20 மினிட்ஸ்க்குள்ள என்னால மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ, மெதுவா அத எடுத்துட்டு போற ஒரு முயற்சியில நான் இப்போ இருக்கிறேன். சரியா மக்களே? கோவிச்சுக்காதீங்க. சரியா? ஜாலியா படிங்க. ஓகே. சரி. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இங்க நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? இந்த 16 சென்டென்ஸ். ஓகே. ஞாபகம் இருக்கா? 16 சென்டென்சஸ் பார்த்தோம். ஓகே. ஓகே. ஸோ, அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ எடுத்துக்கிட்டு, நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஐ ஆம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஐ ஆம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஐ ஆம்க்கு பதிலா, ஐ ஆம்னா நான் இல்லைன்னா என் பெயர் அன்பு அப்படின்னு சொல்ற மாரி வரும். இல்லையா? இந்த ஐ ஆம்ல ஐ எடுத்துட்டு இப்போ நான் ஹி போடுறேன். ஓகே. ஆம் எடுத்துட்டு இஸ். ஸோ, ஹி இஸ் அன்பு. புரியுதா? ஓகே. அடுத்தது ஓகே. ஸோ, ஹிங்கிறதும் அது ஒரு ப்ரோனவுன். இங்க பாருங்க, இங்க நான் குடுத்துருக்கிறேன். சரியா? ஹி, ஷி, இட் இது எல்லாமே ப்ரோனவுன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ அண்ட் யூ அதுவும் ப்ரோனவுன் தான். ஓகேவா? இப்ப நம்ம ப்ரொனவுன்ஸ் ஒரு வார்த்தைய சொன்னீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்த சொன்னீங்கன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட கிராமர புரிஞ்சுக்கோங்க. அவ்வளதான். ஓகேவா? இந்த இடத்துல ஹி இஸ் அன்புன்னீங்கன்னா, ஓகே. இஸ்ங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப். இந்த இடத்துல ஆம்ங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப். புரிஞ்சுக்கோங்க. ஆம் வந்து ஐக்கு வரும். இஸ் வந்து ஹி, ஷி, இட்டுக்கு வரும். புரியுதா? ஓகே. அடுத்தது பாருங்க. நான் இந்த 2வது சென்டென்ஸ்ல போட்டு காட்டியிருக்கிறேன். இங்க ஐ ஆம் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல ஹீயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து என்ன சொல்றது? ஒரு பெண்ணை ஒரு ஒரு பெண் வந்து கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில சொல்றேன். ஷி இ தப்பு இங்க. ஷி இஸ் இன்னு வரக்கூடாது. ஓகே. ஐ அம் ரிமூவிங் திஸ். ஓகே. She is interested in playing cricket. She is interested in playing cricket. ஓகேவா? She is interested in playing cricket. ஓஹோ! ஆ இதெல்லாம் டைம் இழுக்குது. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ். மனித தவறுகள். ஆ ஸ்பீடா ப்ரிப்பேர் பண்றதுனால வருது. சரி. ஓகே. அடுத்த 3 பாயிண்ட். இங்க பாருங்க. இப்ப இந்த இன்ட்ரஸ்டட் அப்படிங்கிறதோட கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மக்களே. அது ரொம்ப முக்கியம். ஓகே. இன்ட்ரஸ்டட்ங்கிறது வெர்ப் மாரியே இருக்கும். ஆனா அது வெர்ப் இல்ல. அட்ஜெக்டிவ். ஓகே. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்ல கத்துக்கோங்க. சரியா? ஓகே. இந்த இடத்துல வருது பாருங்க. சரியா? ஓகே. ஓகே. அடுத்த 3 பாயிண்ட். ஓகே. இன் பிளேயிங் இன்னுலாம் பார்த்துட்டேன். நேத்தே சொல்லிக் குடுத்துட்டேன். இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். வருமே. இன் வரலையா? ப்ரிப்போசிஷன்ஸ் இங்க குடுத்துருக்கான் பாருங்க. இன்னு. தெரியுதா? அப்பா! இன்னு. இந்த இடத்துல வருது. ஓகே. இன்னு. அதெல்லாம் ப்ரிப்போசிஷன். அடுத்த 3 பாயிண்ட்க்கு வரேன். ஓகே. ஆம் 50 இயர்ஸ் ஓல்ட். இந்த இடத்துல ஹி போட்டுக்கலாம். நீங்க ஷியும் போட்டுக்கலாம். ஹி, ஷி, இட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, இஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. ஆம் வந்து ஐக்கு மட்டும் தான் வரும். ஓகே. ஹி, ஷி, இட்டுக்குலாம் நீங்க இஸ் யூஸ் பண்ணணும். ஸோ, இந்த இடத்துல ஹி யூஸ் பண்ணலாம், ஷி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. வேணா இந்த இடத்துல இட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு மரம் வந்து 50 வயசாச்சு அந்த மரத்துக்கு அப்படின்னு சொல்றது கூட, இட் இஸ் 50 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அப்புறம் 5த் பாயிண்ட்க்கு வரேன். ஆம் ஓல்டர் தேன் யூ. இந்த இடத்துல ஓகே சாரி 4த் பாயிண்ட். ஆம் யங்கர் தேன் யூ. இந்த இடத்துல ஷி யூஸ் பண்ணிக்கிறேன். ஷி இஸ் யங்கர் தேன் யூ. அப்புறம் 5த் பாயிண்ட். ஹி இஸ் ஓல்டர் தேன் யூ. இங்க பாருங்க யங்கர், ஓல்டர்லாம் இங்க என்னது? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். யங்கர், ஓல்டர் நேத்தே பார்த்தோம். டாலர் எல்லாமே. ஓகேவா? 6வது பாயிண்ட். ஷி இஸ் அன் இண்டியன். ஓகே. நேத்தே ஒரு கொஸ்டின் குடுத்துருப்பேன். ஆன் இண்டியன் யூஸ் பண்ணலாமா? இல்ல ஷி இஸ் அ இண்டியன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. ஒரு சின்ன பயிற்சி. நீங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. 2த்துல எது குடுக்கலான்னு. 2மே சொல்லலாம். அதே மாரி ஐ அம் ஆன் இண்டியன் சொல்லலாம். ஐ அம் அ இண்டியன் சொல்லலாம். ஓகே. கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது ஹி இஸ் அ ஸ்டூடண்ட். ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஐ ஆம தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஹி ஆர் ஷி இஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு வார்த்தையோட கிராமர் என்னங்கிறது. ஷி இஸ் சர்ப்ரைஸ்ட். ஹி இஸ் அமேஸ்ட். ஒ see கிராமர் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ம். அவனுக்காக வரேன். அவனுக்காக வரேன். ஐ அம் கம்மிங் ஃபார் ஹிம். ஓகே. அந்த ஃபார்ங்கிறது ப்ரிப்போசிஷன். நம்ம நம்ம தமிழ்ல அவனுக்காக, சொல்றோம் இல்லையா? அவனுக்காக. அந்த 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 வார்த்தைகள்லாம் வந்து ஆங்கிலத்தில ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அவனுக்கு குடுத்தேன். கு அவனுக்கு. ஓகே. ஸோ அந்த அது மாரி வார்த்தைகளுக்கெல்லாம் ஆங்கிலத்தில ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்றத மேலோட்டமா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்க மண்டைக்குள்ள ஈஸியா போயிருக்கும். ஓகேவா? ஷி இஸ் சர்ப்ரைஸ்ட், ஹி இஸ் அமேஸ்ட். அடுத்தது 10த் பாயிண்ட் ஐ அம் சாரி. இந்த இடத்துல ஷி இஸ் சாரி. அடுத்தது ஹி இஸ் கன்ஃப்யூஸ்டு. இத பாருங்க இந்த மாரி வெர்ப் மாரியே இருக்கும். ஓகே. ஈடில முடியறது. அதெல்லாம் வந்து வெர்ப் இல்ல. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது இங்க 12த் பாயிண்ட்ல ஐ அம் சேட். இந்த இடத்துல நானு இட் யூஸ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் சேட். இட் இஸ் தர்ஸ்டே. ஓகே. அடுத்தது 14த் பாயிண்ட். ஐ அம் ஃப்ரம் இண்டியா. இந்த இடத்துல ஷி இஸ் ஃப்ரம் இண்டியா ஆர் ஹி இஸ் ஃப்ரம் இண்டியா. ஒருவேள நீங்க வந்து ஒரு உங்களுக்கு செல்லமான பூனைய நீங்க அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா, அமெரிக்கால போய் நீங்க சொல்லலாம். இட் இஸ் ஃப்ரம் இண்டியான்ட்டு. எத? அந்த பூனைய, பூனைக்குட்டிய. புரிஞ்சதா? ஓகே. பூனைய வந்து ட்ரெயின்ல கொண்டு போலாம். ட்ரெயினுங்கிறேன். அதுக்கு மேல. ம். பிளெயினு, ஃப்ளைட்டு. சரியா? சரி. ஐ அம் ஸ்லீப்பி. அடுத்தது இங்க 15த் பாயிண்ட்ல இட் இஸ் ஸ்லீப்பி. ஓகேவா? அடுத்து 16த் பாயிண்ட்ல ஐ அம் அ பிசினஸ் மேன். நான் இந்த இடத்துல 16த் பாயிண்ட்ல என்ன பண்றேன்? ஐக்கு பதிலா ஷி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆம்க்கு பதிலா ஐஎஸ் போட்டுக்கிறேன். இஸ். ஷி இஸ் அ பிசினஸ் வுமன். இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். மேன் வந்து சிங்குலர். ஓகேவா? ஓகே. மென் எம்இஎன்ன்னா ப்ளூரல். சரியா? அடுத்தது இங்க வுமன் WOMAN சிங்குலர். அதுக்கு ப்ளூரல் என்ன? ஓகே. வுமன். சாரி வுமன். சரியா? ஓகே. சரி மக்களே. ஓகே. 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 ஐ காட் அ கால். ஸோ இன்னைக்கு இது சரி. இத நான் முடிச்சிடலாமா? ஓகே. இன்னைக்கு இங்க பாருங்க இந்த வொக்காபுலரி பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த வொக்காபுலரில மத்த எல்லாம் இது மாரி தனியா ஒரு ரூட் வேர்ட்ஸ் பேங்க்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கிரீக் ரூட் வேர்ட்ஸ் பேங்க்ன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு ஒண்ணு, லாட்டின்க்கு ஒண்ணு. இதுல நம்ம பெடோன் மட்டும் பார்க்குறோம். ஓகே. பெடோன்னா சாயில்ன்னு அர்த்தம்.
ஓகேவா? ஓகே. இந்த பெடோன் லோகோஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த பெடோனும் லோகோஸ் லோகோஸ்னா சயின்ஸு. ஓகேவா? இந்த 2 வார்த்தையும் ஓகே ஆங்கிலத்தில போயி, அங்கிருந்து ஒரு வார்த்தை உருவாகுது. ஃபர்ஸ்ட்டு இந்த பெடாங்கிறது இந்த பெடோன குறிக்குது. இந்த லோகோங்கிறது இந்த எல்ஓஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோகோஸ குறிக்குது. ஸோ பெடலாஜின்னா சயன்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சாயில். ஓகேயா? ஓகே மக்களே. பாய். டேக் கேர்.